ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அஜித்தோட நம்ம குட் பேட் லைஃப் படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ண 24 மணி நேரத்தில் டோட்டலாக 62 மில்லியன் வந்து வியூஸ் போயிருந்திருக்கு. ஸோ இதை வந்து அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ரிலீஸ் பண்ண போஸ்டரை வந்து நம்ம வந்து நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் அஜித் வந்து போட்டிருக்க கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லா படத்தில் உள்ள ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பில்லா படத்தில் வந்து சொல்கிற சீன் வந்து அதில் வந்து அந்த கிளாஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் வந்து தலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஐ எம் பேக் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டில் வந்து காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன படம் எடுத்திருந்தாரு அப்படின்னா மார்க் ஆண்டனி படம் எடுத்திருந்தாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷால் வந்து இந்த சீன் வந்து சொல்லியிருப்பாரு காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதனால் இது வந்து மார்க் ஆண்டனி படத்தோட ரெஃபரன்ஸாக கூட இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித்தோட ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 63 அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில் நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ அதோட அஜித்தோட 63வது படம் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ்லையும் இருந்திருக்கலாம். ஸோ டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி படம் எடுத்து செம ஹிட்டு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. பட் அதே அளவுக்கு வந்து அஜித்தை வந்து இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி எடுத்த வந்து ட்ரிபிள் இல்லைன்னா த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அந்த மாதிரி படம் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் போஸ்டர் லுக் வச்சுட்டு எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்படி நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸ் வந்து இந்த போஸ்டர் ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஏன்னா இனிமேல் அவங்க வந்து இதில் ட்ரோல் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு காம்படிட்டர் இல்லை நாங்கள் தான் எப்போவுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இனிமேல் அவங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க வந்து இதில் ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த விஜய் அண்ணாவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் வந்து விஜய் அண்ணா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் தான் போக போகிறாரு அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி இதுலேயும் வந்து தலை வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஸ்டன்ஸிங்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படமும் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தலை படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த தீபாவளி வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சி ஸ்டன்ஸிங்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அது வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்ன தான் வந்து அவருக்கு வந்து ஷூட்டிங்கில் அவ்வளோ தூரம் ப்ரெஷரே இல்லைன்னா 2 ஃபிலிம் வந்து இப்படி ஷூட்டிங் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்துச்சு இல்லை ட்ரோலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த மனுஷன் அவரோட வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ்ந்துட்டு வராருங்க. துபாயில் போகணுமா BMW வந்து ரேஸ் ட்ராக்கில் போகணுமா கார் எடுத்து ஓட்டணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் தனி ட்ராக்கில் அவர் போயிட்டே இருக்கார். இருந்தாலும் சொல்ல போனால் ரொம்பவே கூலான ஒரு மனுஷனுங்க அப்படி இருக்கிறதால. ஏன்னா அவர் வந்து அவரோட வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டே இருந்துட்டு ஸோ இந்த 2 படமே செம ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறோம் ரிவ்யூ போடுறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் எனக்கு வேணும். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.